வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். கடலுக்கு போவோம் ஸ்வர்ணம் என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு தேசிய மாணவர் படையினர் கடல் பயணம். கொடியசைத்து துவக்கி வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. அலுவலகர்கள் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டது தாலுகா அலுவலகம். சமூக வலைதளத்தில் வைரலாகும் வீடியோ. முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் நினைவு தினம். அகில இந்திய அப்துல் கலாம் மக்கள் சாசன பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் மரியாதை. இனி விரிவான செய்திகள். கடலுக்கு போவோம் ஸ்வர்ணம் என்ற கருப்பொருளை மையமாக வைத்து தேசிய மாணவர் படையினர் மேற்கொண்ட கடல் பயணத்தை முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். கடலுக்கு போவோம் ஸ்வர்ணம் என்கிற கருப்பொருளை மையமாக வைத்து கடல் பயணத்தை தேசிய மாணவர் படையினர் மேற்கொள்கின்றனர். 63 நாட்கள் கடலில் பயணம் மேற்கொள்ளும் தேசிய மாணவர் படையினர் புதுச்சேரி, கடலூர், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமேஸ்வரம் மற்றும் சென்னை வழியாக கிழக்கு கடற்கரையோரமாக ஏறத்தாழ 800 கிலோமீட்டர் மேற்கொள்ளும் கடல் பயணமானது செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி சென்னையில் நிறைவடைகிறது. தேசிய மாணவர் படையின் கடல் பயண தொடக்க நிகழ்வு இன்று தேங்காய்திட்டு துறைமுக வளாகத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் அன்பழகன் ஆகியோர் என்சிசி மாணவர்களின் கடல் பயணத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி, கடலில் மாணவர்கள் பயணம் செல்லும் பொழுது மன உறுதியும் தன்னம்பிக்கையும் ஏற்படுகிறது. இது அவர்களது எதிர்காலத்தில் நல்ல வழியை காட்டும் என்று குறிப்பிட்டார். தொடர்ந்து இலாகா ஒதுக்குவது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர் ரங்கசாமி, விரைவில் ஒதுக்கப்படும் என்றார். பாஜக முக்கிய இலாகாவை கேட்கிறதா என்ற கேள்விக்கு பதிலளிக்காமல் முதலமைச்சர் ரங்கசாமி அமைதியாக புறப்பட்டு சென்றார். அலுவலர்கள் இன்றி முதலியார்பேட்டை தாலுகா அலுவலகம் வெறிச்சோடி காணப்பட்டது. புதுச்சேரியில் காலை 8:45 மணி முதல் பிற்பகல் 12:45 மணி வரை காலை அலுவல் நேரம். ஆனால் முதலியார்பேட்டையில் உள்ள தாலுகா அலுவலகத்தில் கிராம நிர்வாக ஊழியர், கர்ணா, துணை தாசில்தார் என யாருமே இல்லை. அனைத்து நாற்காலிகளும் காலியாக இருப்பதை வீடியோ எடுத்த நபர் அதனை சமூக வலைதளத்தில் பரப்பி வருகிறார். தற்பொழுது இந்த வீடியோ வைரலாகி வருகிறது. வில்லியனூர் தொகுதியில் 53,95,000 ரூபாய் மதிப்பீட்டில் 3 குளங்கள் தூர்வாரும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் விபிஜி ராம்ஜி திட்டத்தின் கீழ் குளங்கள் தூர்வாரும் பணிகளுக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இதில் வில்லியனூர் கிராமத்தில் உள்ள அனந்தம்மாள் சத்திரம் குளம் 12,84,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், ஒதியம்பேட் கிழக்கு கிராம பஞ்சாயத்தில் உள்ள நசுக்கரு குளம் 30,95,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், மணவெளி தெற்கு கிராமத்தில் உள்ள வண்ணான்குளம் 10,16,000 ரூபாய் மதிப்பீட்டிலும் தூர்வாரும் பணிகள் நடைபெறவுள்ள நிலையில் பூமி பூஜை செய்து பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டன. இந்த பணிகள் மூலம் நீர்நிலைகளின் கொள்ளளவு அதிகரிப்பதுடன் மழைநீர் சேமிப்பு மேம்பட்டு நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதற்கும் விவசாயத்திற்கும் பொதுமக்களுக்கும் பெரிதும் பயனளிக்கும் என தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் மாணிக்க தீபன், செயற்பொறியாளர் சித்ரா, வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி சிவசங்கரன், உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர்கள் அஸ்வின்குமார், செங்கதிர், பணி ஆய்வாளர் மாறன், கிராம திட்ட ஊழியர்கள் பாலசுப்ரமணி, கலைச்செல்வி, திரிபுர சுந்தரி மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். காட்டுக்குப்பம் பகுதியில் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் 11வது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அகில இந்திய அப்துல் கலாம் மக்கள் சாசன பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் கலாம் ஐயா அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து நினைவு தினத்தை அனுசரித்தனர். புதுச்சேரி மாநிலம் பாகூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காட்டுக்குப்பம் பகுதியில் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர், இளைஞர்களின் தோழர், ஏவுகணை தந்தை, தொழில்நுட்ப வளர்ச்சியின் நாயகன் என்று போற்றக்கூடிய மாமனிதர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய 11வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அகில இந்திய அப்துல் கலாம் மக்கள் சாசன பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் தலைவர் சாண்டிலன் தலைமையில் துரைசாமியின் முன்னிலையில் இயக்கத்தின் துணைத் தலைவர் அரவிந்தன், பொதுச் செயலாளர் முனியப்பன், ரவீந்திரன், நடராஜன், ரமேஷ், சரவணன், மகளிரணி சார்பில் ஜமுனா ரவி, லதா,
பவித்ரா, பத்மாவதி மற்றும் இளைஞரணி சார்பாக ரோஷன், ராகுல், சஞ்சய், புவன், கணபதி, சாய் சரவணராஜ், சாய் கவியரசன் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள், பள்ளி மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அப்துல் கலாம் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் எழுதுகோள் வழங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து அப்துல் கலாம் கூறியது போல், நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்ற சொல்லிற்கேற்ப வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்ற கோட்பாட்டில் அனைவருக்கும் மரக்கன்று வழங்கி சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அகில இந்திய அப்துல் கலாம் சாசன மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் செய்திருந்தனர். ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பல்வேறு நலத்திட்ட பணிகளுக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிராமங்களில் பாகூர் கோபியூன் பஞ்சாயத்து சார்பில் 23,91,000 ரூபாய் செலவில் அரசாணை பெறப்பட்டு பூமி பூஜை நடைபெற்றது. ஆலடிமேடு கிராமத்தில் குடிநீர் மற்றும் சாலை மேம்பாட்டு பணி, பனித்திட்டு கிராமத்தில் சிறுவர் விளையாட்டு பூங்கா, கண்டன்பேட் கிராமத்தில் விளையாட்டு திடலுக்கு மதில் சுவர் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து உதவி பொறியாளர் பாலமுருகன், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் மற்றும் அந்தந்த பகுதிகளை சார்ந்த கட்சி பிரமுகர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் பலரும் கலந்து கொண்டனர். உழவர்கரை தொகுதியில் வாய்க்கால் தூர்வாரும் பணிகள் துவங்கப்பட்ட நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் நாராயணசாமி நேரில் ஆய்வு மேற்கொண்டார். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ஏ பிளாக் ஹவுசிங் போர்டு, சிவகாமி நகர் முகப்பு மற்றும் ஜேஜே நகர் ஆகிய 3 இடங்களில் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் சார்பில் மேற்கொள்ளப்பட்ட வாய்க்கால் தூர்வாரும் பணிகள் நிறைவடைந்தன. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் உழவர்கரை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் நாராயணசாமி கலந்து கொண்டு பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இத்திட்டத்தின் கீழ் ஏ பிளாக் ஹவுசிங் போர்டு பகுதியில் 10,02,500 ரூபாய் மதிப்பீட்டிலும், சிவகாமி நகர் முகப்பு பகுதியில் 9,55,278 ரூபாய் மதிப்பீட்டிலும், ஜேஜே நகர் அமிர்தாப்பள்ளி அருகில் 2,49,019 ரூபாய் மதிப்பீட்டிலும் வாய்க்கால் தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. மொத்தம் 22,06,797 ரூபாய் மதிப்பில் பணிகள் செயல்படுத்தப்பட்டன. இந்த பணிகள் மூலம் மழைநீர் தடையின்றி வடிந்து செல்லும் வசதி ஏற்பட்டு மழைக்காலங்களில் நீர்த்தேக்கம் மற்றும் சுகாதார சிக்கல்கள் குறையும் என அப்பகுதி பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட அதிகாரிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். மறைந்த என்ஆர் காங்கிரஸ் மூத்த தலைவர் மாரிமுத்துவின் பிறந்தநாளை ஒட்டி மலரஞ்சலி செலுத்தி அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மறைந்த என்ஆர் காங்கிரஸ் மூத்த தலைவர் மாரிமுத்துவின் பிறந்த நாளை முன்னிட்டு மேட்டுப்பாளையம் 4 முனை சந்திப்பில் அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் மாரிமுத்துவின் மகனுமான பூவரசன் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் பங்கேற்றோர் அனைவரும் மாரிமுத்துவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டதுடன் பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏகேடி ஆறுமுகம், அழகானந்தம், செந்தில், என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயபால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில, மாவட்ட மற்றும் தொகுதி நிர்வாகிகள், கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான தொண்டர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினர். ராஜ்பவன் தொகுதியில் 21.63 லட்சம் ரூபாய் மதிப்பில் குறுக்கு பாலங்கள் அமைக்கும் பணிகள் துவங்கப்பட்டன. ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட செஞ்சி சாலையில் உள்ள ஜிப்மர் கிளை வளாகம் அருகிலும், புசி தெரு சந்திப்பிற்கு தென்புறமும், ரங்கப்பிள்ளை தெருவில் ரோமன் ரோலன் நூலகம் அருகிலும் குறுக்கு பாலங்கள் அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டன. 21,63,138 ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் இப்பணிகளின் தொடக்க விழா நடைபெற்றது. இதில் ராஜ்பவன் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர், நகராட்சி பொறியாளர்கள், அதிகாரிகள் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு பணிகள் விரைந்து நிறைவேற வாழ்த்து தெரிவித்தனர். பணிகள் நிறைவடைந்ததும் மழைநீர் வடிகால் வசதி மேம்பட்டு
பொதுமக்களின் போக்குவரத்து வசதி எளிதாகும் என தெரிவிக்கப்பட்டது. திண்டிவனத்தில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் நீட் தேர்வை நீக்க கோரி மெழுகுவர்த்தி ஏந்தி அமைதி பேரணி நடைபெற்றது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர், விழுப்புரம் வடக்கு மாவட்ட தலைவர் ரங்கபூபதி ஆகியோரின் ஆலோசனையின் பேரில் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரியும் டெல்லியில் உரிமைக்காக போராடிய மாணவர்கள் மீது தடியடி தாக்குதல் நடத்தியதை கண்டித்தும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பிரியங்கா காந்தி ஆகியோர் கைது செய்யப்பட்டதை கண்டித்தும் விழுப்புரம் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் திண்டிவனம் காமராஜர் சிலையிலிருந்து காங்கிரஸ் நிர்வாகிகள் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி ஊர்வலமாக நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வந்து காந்தி சிலையை அடைந்தனர். பின்னர் அங்கு மத்திய பாஜக அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர். நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் விஜயன், வினோபா, சிவா, உதயானந்தன், முப்புலி கோவிந்தன், சதீஷ், ராஜசேகரன், பட்டணம் கார்த்திக், ராமமூர்த்தி, பார்த்திபன், தில்குமார், மதன்குமார், மெடிக்கல் வெங்கட், குபேந்திரன், டொம்னிக், ராஜாராம், சண்முகம், பர்ஷா, தக்ஷணாமூர்த்தி, அஜித், ஜெய் கணேஷ், ஜனார்தனன், ஐனு, அருமை செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கடலுக்கு போவோம் ஸ்வர்ணம் என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு தேசிய மாணவர் படையினர் கடல் பயணம். கொடியசைத்து துவக்கி வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. அலுவலகர்கள் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டது தாலுகா அலுவலகம். சமூக வலைதளத்தில் வைரலாகும் வீடியோ. முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் நினைவு தினம். அகில இந்திய அப்துல் கலாம் மக்கள் சாசன பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் மரியாதை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.